இட்லி கடை ஆக்டரும் டைரக்டருமான நம்ம தனுஷ் அவருடைய டைரக்ஷன்ல அவரே நடிக்க ராதிகிரண், அருண் விஜய், சத்யராஜ் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க அக்டோபர் 1 தியேட்டர்ல வெளிவந்து மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு திரைப்படம் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். எதிர்பார்ப்புல வந்து எதிர்பாராம தோல்வி பெற்ற ஒரு திரைப்படம். வர்த்தக ரீதியா இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னமோ நல்லா தான் இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஏதோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனாலேயே அந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஆனா நம்ம ஜி பிரகாஷ் அவருடைய ஒர்க் இந்த படத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுல மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம லெஜெண்ட் செல்வராகவன் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் தனுஷோடைய ஆக்டிங்ல நடிக்க ஆசைப்படுறேன். நானே அவர்கிட்ட கேட்டேன், இந்த இட்லி கடை படத்துல எதனா கேரக்டர் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது நடக்கல, ஆனா கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல. அதாவது ஏற்கனவே நம்ம செல்வராகவன் டைரக்ஷன்ல தனுஷை பார்த்துருக்கோம். ஆனா இப்போ தனுஷோடைய டைரக்ஷன்ல செல்வராகவனை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பா ஏற்கனவே அந்த ராயன் படத்துல அது பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா இட்லி கடை படத்துலயுமே அந்த மாதிரி ஒரு விஷயத்த அவங்க ட்ரை பண்ணாங்களாமா. ஆனா நம்ம தனுஷ் தான் எந்த ஒரு கேரக்டருமே எனக்கு தரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்புல. ராயன் படத்துல செல்வராகவனுடைய கேரக்டர் அந்த அளவுக்கு வைட்டா எதுவுமே இருக்காது, சும்மா பில்டப் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ராதிகிரண், அந்த கேரக்டர் மட்டும்தான் நம்ம செல்வராகவனுக்கு கொடுக்க முடியும். அதனால என்னமோ வேண்டான்னு முடிவு பண்ணியிருப்பாப்ல. ஸோ ஏதோ ஒன்று இந்த படத்துல நம்ம செல்வராகவன் நடிக்கிறதுக்கு ரொம்பவே ஆசைப்பட்டாராமா. ஆனா அது நடக்கல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்காப்ல. சரி, இந்த இட்லி கடை திரைப்படம் எப்போ டிஜிட்டலா ஓடிடியில் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் காத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த படத்தோடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த படத்தை இப்போதைக்கு எப்போ பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 29 எக்ஸ்க்ளூசிவா நம்ம இந்த படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா 5 லாங்குவேஜ்ல இந்த படத்தை இப்போதைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போறாங்களாமா. ஸோ கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஃபேமிலியா இந்த படத்தை வீட்லயே பாருங்க. ஸோ ஏதோ ஒண்ணு இப்போதைக்கு வந்து தகவலை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் 29 நெட்ஃபிளிக்ஸ்ல இட்லி கடை திரைப்படத்தை வெளியிட போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். நெட்ஃபிளிக்ஸ் தரப்புல இந்த விஷயத்த அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் டெஃபினட்டா அப்டேட் பண்றேன். நீங்க இந்த படத்தை இதுக்கு முன்னாடி பார்த்திருந்தா இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, இல்ல இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொன்னா கூடிய விரைவில் நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம சம்பவத்துக்காக வெறி கொண்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த சம்பவம் இன்னும் 2 நாட்களில் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி அந்த சம்பவம் வந்ததுக்கு அப்புறம் படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.